ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் நாம் பார்க்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நடைபெற்று வரும் தென்னிந்திய பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள விதவிதமான அறிவியல் சாதனங்கள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளன. 27வது தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலை மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நேற்று தொடங்கியது. தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை, பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் ஆகியவை இணைந்து நடத்துகின்றன. இந்த அறிவியல் கண்காட்சியில் மொத்தம் 220 அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில அளவிலான கண்காட்சியில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்கள் ப்ராஜெக்ட் மாதிரிகளை வைத்துள்ளனர். சூரிய ஒளியில் இயங்கும் ஹீட்டர், விவசாய பண்ணை கருவிகள், குடிநீர் சுத்திகரிப்பு சாதனம், விமானம், ஹெலிகாப்டர், ஹோவர்கிராப்ட் மாதிரிகள், கால்பந்து விளையாடும் ரோபோக்கள் உள்ளிட்ட ஏராளமான அறிவியல் மாதிரிகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. 24ஆம் தேதி வரை இந்த அறிவியல் கண்காட்சி நடைபெறுகிறது. ஒரு பார்டர் பக்கமா கிராஸ் பண்ணீங்கன்னா அது பார்டர் தாண்டிட்ட உடனே நம்மளுக்கு பீப் சவுண்ட் கேட்கும். அந்த பீப் சவுண்ட் நேவி ஆபீஸ்லயோ இல்ல ஹெட் குவார்டர்ஸ்லயோ கேட்கும். அதை கேட்ட உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்டர் கிராஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு. அது மூலியமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்கியூ பண்ண அவங்களே வந்துருவாங்க. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியா, பாகிஸ்தான் இடையே பேருந்து போக்குவரத்து எப்பொழுது தொடங்கப்பட்டது? உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் எப்பொழுது அமலுக்கு வந்தது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். கடந்த ஆண்டு நடைபெற்ற CA இறுதித் தேர்வில் மாணவர்கள் குறைந்த அளவே தேர்ச்சியடைந்துள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் CA இறுதித் தேர்வு கடந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா இணையதளத்தில் கடந்த 15ஆம் தேதி வெளியானது. தேர்வு எழுதியவர்களில் 3.11% பேர் மட்டும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீதத்தை விட இது மிகவும் குறைவாகும். கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற CA இறுதித் தேர்வில் 10.3% பேர் தேர்ச்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது. 2015ஆம் ஆண்டு முதல் CBSE பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வாரத்தில் 6 நாட்கள் செயல்பட உள்ளது. 2009ஆம் ஆண்டு கல்வி உரிமை சட்டத்தின்படி குறிப்பிட்ட மணி நேரம் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். அதன்படி CBSE வகுப்புகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட உள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் தினமும் மாணவர்களுக்கு 6 மணி நேரம் 10 நிமிடம் வகுப்புகள் நடத்தப்படும். அதேபோல ஆசிரியர்கள் தினமும் 7 மணி நேரம் 20 நிமிடம் பணியாற்ற வேண்டும். ஒரு நாளைக்கு 8 வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வாரத்தில் 6 நாட்கள் செயல்பட வேண்டும் என்றும் விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு கணித தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள சென்னை KK நகர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி கணித ஆசிரியர் திரு சந்திரசேகர் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். மேத்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், 12th மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கும்போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிபிகன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல, IITல இந்த மாதிரி என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஏர்ஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு இருக்கும். ரொம்ப முக்கியமா இப்ப அவங்களுடைய இந்த ப்ரிப்பரேஷன் டைம் அப்படின்னு பார்க்கும்போது மேத்ஸ்ல சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்காவும் இப்ப இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. அது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தானா, இல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணா உங்களால சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும்? எல்லா சாப்டர்லயும் கொஞ்சம் நல்லா தெளிவா இருந்தாங்கன்னா மாணவர்கள் கொஞ்சம் நல்லா சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அது தவிர செலக்டடா கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினை செலக்ட் பண்ணும்போது செலக்டடா செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சரியான அப்ரோச் இருந்ததுன்னா
கிளியரா நான் இப்ப நீங்க சென்டம் சொன்னீங்க அந்த எடுத்து செலக்டட் அப்ரோச் தேவை, மாணவர்கள் வந்து சென்டென்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு அந்த அப்ரோச் வேணும் அப்படின்னு. இப்ப நம்மளுடைய இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பாக்கும்போது ஃபிகர்ஸ் கூட மாத்த மாட்டேங்கிறாங்க, அதே நம்பர்ஸ் உடைய क्वेश्चंस தான் क्वेश्चन பேப்பர்லயே கேக்குறாங்க. அப்ப அந்த புக் தான் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க. அந்த ஃபுல் புக் கவர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால ஈஸியா வந்து சென்டென்ஸ் ஸ்கோர். அப்ப நீங்க சொன்ன அந்த செலக்டட் அப்ரோச் அந்த புக்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்? அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதெல்லாம் முதல்ல சூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். அவங்களுக்கா வந்து நல்லா எழுதி பழகி நல்லா பாத்துருந்தாங்கன்னா அதை வந்து முதல்ல சூஸ் பண்ணி அவங்க எழுத ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா அவங்களால செலக்ட் பண்ண முடியும். எந்த யூனிட்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க காம்ப்ளிகேட்டடா இருக்கிறத முதல்ல எடுக்க வேண்டாம் அப்படின்னு, எதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டட்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க? இந்த காம்ப்ளிகேட்டட் இல்ல சொல்ல முடியாது. அந்த பிராக்டிஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா அவங்களுக்கே ஃபீல் ஆகும். உங்களுக்கு இப்ப வந்து அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரிங்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா ஓரியன்டா இருக்கும். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் போது அவ்வளவா அவங்க இது பண்ண மாட்டாங்க. பட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமா பார்க்கப்படுற அந்த இன்டெகிரலா இருக்கட்டும், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டஃப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரியான யூனிட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி படிக்கலாம்? அது வந்து அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதோட கூட உள்ள ஓரியன்டான ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க கிளியரா அவங்க வந்து எழுதி பார்த்தாங்கன்னா கிளியரா அவங்களால செய்ய முடியும் நல்லபடியா. நிச்சயமா சார், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். பாண்டிச்சேரியில் இருந்து ராஜி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜி வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? சன் 12th எழுதுறாரு. ஹலோ சொல்லுங்க ராஜி, தொடர்ந்து பேசுங்க. இந்த இன்டெகிரல் கால்குலஸ் சொல்லுங்க. இன்டெகிரல் கால்குலஸ்ல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா இன்டெகிரல் கால்குலஸ்ல நீங்க வந்து இந்த 7.5 இருக்கு இல்லீங்களா, 4 கொஸ்டின் தான் இருக்கு உங்களுக்கு. அது 4 கொஸ்டின் தான் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் சேர்ந்து 8 கொஸ்டின் இருக்கு. அதுல சமீபத்துல கொஞ்சம் அதுல ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க பாத்தீங்கன்னா. சரிங்களா? ஹலோ, இப்ப இந்த இன்டெகிரல் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருந்தாங்க இம்பார்ட்டன்டான क्वेश्चंस அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. இப்ப இந்த இன்டெகிரல் கால்குலஸ்லயே ஃபார்முலாஸ் எல்லாம் அவங்க எப்படி வந்து பை ஹார்ட் பண்ண முடியும்? இன்டெகிரல் கால்குலஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க இப்ப இருக்கிற டைம்ல? நான் சொல்றேன் இந்த ப்ரிப்பரேஷன் டைம். எப்படி ப்ரிப்பரேஷன் டைம்னா ஒரு 4 to 5 days கூட போதும் அவங்களுக்கு. இன்டெகிரல் கால்குலஸ் மட்டும் கவர் பண்றதுக்கு 4 to 5 days கூட போதும். இப்ப டோட்டலா எவ்வளவு क्वेश्चंस இருக்கும் சார் இன்டெகிரல் கால்குலஸ்ல மட்டும்? இன்டெகிரல் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு 50 क्वेश्चंस டோட்டலாவே இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான். சோ அந்த 50 क्वेश्चंस கவர் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 4 to 5 days 4 to 5 days அது ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அபவ் ஆவரேஜ் எழுதி பார்த்து நல்லா கிளீனா பண்ணலாம். நிச்சயமாக. திருச்சியில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சிந்து, அவரிடம் பேசலாம். சிந்து வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? சார் வந்துட்டு 1 word கம்பல்சரி தவிர மத்தது எல்லாம் பப்ளிக் கொஸ்டின் படிச்சாலே போதுமாங்க சார்? அட்டெண்ட் பண்ணிடலாமாங்க சார்? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1 word பொறுத்த வரைக்கும் ஒரு 32 கொஸ்டின் வரைக்கும் தான் வந்து நம்ம புக் பேக்ல இருந்து கேக்குறாங்க, புக்ல இருந்து தான் கேக்குறாங்க. ஒரு 8 கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதனால புக்ல உள்ள கான்செப்ட கொஞ்சம் கிளீனா வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எழுதலாம். சார் இந்த 1 word questions, அந்த 1 mark அப்ஜெக்டிவ் டைப்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், கோவையில் இருந்து உஷா என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். உஷா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. நான் வந்துட்டு 2009 இருக்குல்ல, சரிங்க, 2009 வர சிலபஸ் தான் இந்த வருஷத்துக்கான்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த வருஷம் அது அங்கதான் கேட்கணும். நீங்க அங்க போய் கல்வித்துறையில கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க. 2009 இப்ப 1 mark questions அப்படின்னு பாக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மத்த இதெல்லாம் கூட அவங்க சால்வ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து மார்க் லூஸ் பண்ண அந்த சென்டம்ல இருந்து கம்மி ஆகுறது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறது இந்த 1 markல. இந்த 1 mark questions எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் சார்? இப்போ வந்து ஆக்சுவலா வந்து நம்ம 1 markல வந்து புக் பேக்ல வந்து மொத்தம் 250 கொஸ்டின் மேல இருக்கு உங்களுக்கு. அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே ஒரு 32 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம் நீங்க. இந்த 8 கொஸ்டின்ஸ் இருக்கும்போது அவங்க இந்த கம் புக் இருக்கு பாத்தீங்களா, எங்க பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், அவங்க இதுல கொஞ்சம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு. அது அட்டெண்ட் பண்றது அது மீதி 8 1 mark கொஸ்டின்.
அதுவே வரும்னு சொல்ல முடியாது நம்மளால. பட் அந்த 8 1 அந்த 8 1 மார்க் क्वेश्चंसல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப அது கொஞ்சம் அந்த ஃபார்முலா அப்ளிகேஷன் தெரிஞ்சதுன்னா அவங்களால அதையும் சால்வ் பண்ண முடியும். பட் அந்த 8 1 மார்க் क्वेश्चंस வந்து எப்படி டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்குமா இல்ல வேற எப்படி இருக்கும்? கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. சில நேரத்துல டைரக்டா வந்து ஃபார்முலாஸே டைரக்டா கூட கேட்டுருவாங்க. அந்த பேசிக்கலா உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றது செக் பண்ண அந்த அபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ற விதமா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். திருப்பூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ஜனனி, அவரிடம் பேசலாம். ஜனனி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. 10 மார்க் क्वेश्चंसல அட்டெண்ட் பண்ணும்போது கீ ஆன்சர்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அது அப்படியே தான் பார்த்து கரெக்ட் பண்ணுவாங்களா இல்ல நம்மளோட ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாமா? இல்ல, உங்க ஸ்டெப்ஸ் வந்து கிளியரா கரெக்டா இருந்ததுன்னா மார்க் கொடுப்பாங்க கண்டிப்பா. சோ இவங்களுடைய இப்போ இந்த பேப்பர் எவாலுவேட் பண்றாங்கல்ல சார், அவங்க எப்படி வந்து ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க? இல்ல, அதுக்கு கீ கொடுத்துருவாங்க. கீ படி தான் திருத்துவாங்க. இவங்க எப்படி பேப்பர்ல எனிஹோ மேக்ஸ் அப்படிங்கும்போது பிரசன்டேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்காது. டயக்ராம்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க டிரைவ் பண்றதுங்கிறது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேப்பர்ல எப்படி பிரசன்ட் பண்ணணும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும்? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு தான் மார்க்கே இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி சம் எடுக்கும் போது அதுக்கு 3 டிவிஷன் இருந்ததுன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. அது கிளியரான ஒரு ஸ்டெப் இருந்தாதான் அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் முன்னா, அவரிடம் பேசலாம். முன்னா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. 12th சிபிஎஸ்சில நான் படிக்கிறேன் ஆக்சுவலி சார். சரி, அதுல வேல்யூ பேஸ்ட் பொசிஷன் எப்படி அட்டெண்ட் பண்ணோம்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். சிபிஎஸ்சி 12 சிபிஎஸ்சி மேக்ஸ்ல வந்து எப்படி அவங்க ஸ்கோர் பண்ண முடியும் மேக்ஸ்ல? ஒரு ஜெனரல் அட்வைஸா கூட நீங்க இதை கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, புக்ஸோட பேசிக் கான்செப்டா தரவா இருந்தாலே அவங்களால என்ன வேணா பண்ணலாம். அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, புரிஞ்சு பண்ணணும். அது வேற என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு, நிறைய பிராக்டிஸ் இருக்கு. அவங்களுக்கு எக்ஸசைஸ் பிராக்டிஸே நிறைய இருக்கு அவங்களுக்கு. இப்ப அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கும் இதே மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குமா இல்ல நம்மளோட அந்த சப்ஜெக்ட்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல, ஒன்னும் அவ்வளவு டிஃபரன்ஸ் கிடையாது. நம்மளோட டாபிக்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்கள்ட்ட. பட் மேக்ஸ்ல சென்டென்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஜெனரல் ஃபார்முலா பேசிக்கலா வச்சிட்டோம்னா அவங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் நிறைய இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வேற இது கூட ரொம்ப டஃப்பான யூனிட்ஸ்லாம் இருக்காது அவங்களுக்கு? இதே யூனிட்ஸ் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே இதே யூனிட்ஸ். பட் அதோட லெவல் வேணா டிஃபர் ஆகும். சரி, இப்ப நம்ம இன்டெகிரல் கால்குலஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப இன்டெகிரல் கால்குலஸ்ல எவ்வளவு क्वेश्चंस வந்து கேட்பாங்க ஒரு செக்ஷன்ல இருந்து எதிர்பார்க்கலாம்? இன்டெகிரல் கால்குலஸ்ல பார்க்கும்போது என்னன்னா 4 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க, ஒரு 2 6 மார்க் क्वेश्चन கேட்பாங்க, அப்புறமா ஒரு 10 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. இப்ப அதே மாதிரியே டிஃபரன்ஷியலா இருக்கட்டும், வெக்டர் அல்ஜீப்ராவா இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படி ஒரு வேகா ஒரு ஐடியா சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல வந்து 2 10 மார்க் கேட்பாங்க, 2 6 மார்க், 5 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. 5 1 மார்க் ஆன் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இருக்கும். இப்ப எல்லா யூனிட்ஸ்லயும் அனாலிட்டிக்கலும் 5 1 மார்க் क्वेश्चंस 5 1 மார்க் क्वेश्चंस இருக்கும். இப்ப எல்லா क्वेश्चंसமே எந்த யூனிட்மே அவங்க ஸ்கிப் பண்ணி படிக்கிற மாதிரியே இருக்காதா? ஸ்கிப் பண்ணி படிக்கிறதா இருந்தா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எதையுமே ஸ்கிப் பண்ணி படிக்க முடியாது உங்களால. எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணி தான் ஆகணும். எதையுமே வந்து இந்த சாய்ஸ்ல விடுற மாதிரியான ஒரு ஆப்ஷனே வந்து கிடையாது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். 6 மார்க்கும் 10 மார்க்லயும் அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 9 சாப்டர்ஸ் வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே அட்டெண்ட். 1 மார்க் அப்படிங்கும்போது all the 10 சாப்டர்ஸ் வந்து அவங்க தரவா இருந்தா மட்டும்தான் அந்த சென்டம் அப்படிங்கறத வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் உஷா, அவரிடம் பேசலாம். உஷா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. 6 மார்க்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எந்த சாப்டர் வந்து இம்பார்ட்டன்ட், அதுல வந்து எந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ல ரிவைஸ் பண்ணால எந்தெந்த சம்ஸ், ஏன்னா so many vast of questions are there, so we can't cover it up. 6 மார்க் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், வெக்டர் அல்ஜிப்ரா, அப்புறமா டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ், அப்புறமா இன்டெகிரல் கால்குலஸ், இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுவே 12 क्वेश्चन வந்துருது. 6 into 2 12 questions வந்து உங்களால ஈஸியா. இப்போ நீங்க சொன்ன இந்த சாப்டர்ஸ், இந்த வெக்டர் அல்ஜிப்ரா, இந்த மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், இன்டெகிரல் கால்குலஸ், இதெல்லாம் அவங்க கொஞ்சம் தரவா படிச்சாங்க அப்படினா அவங்களால 6 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். 6 மார்க்ஸ் நல்லா அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கா சார்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இந்த மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது அந்த இன்டெகிரல், டிஃபரன்ஷியல், அனலிட்டிக்கல் மாதிரி ஒரு ஹெவி சப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவுல மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, கம்பேரிட்டிவ்லி ஈஸி அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க வந்து கிளப் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்ல அதுல வந்து என்னன்னா நல்லா பிராக்டிஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணலாம். அத
சில நேரத்தில் இந்த பிளஸ் மைனஸ் இல்ல ப்ராப்ளம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதனால டைம் வேஸ்ட் பண்ணிட்டு மத்த கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வேற என்னென்ன ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட லாக்கிங் இருக்கு சார்? நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு அவன் எங்கேயாவது ஒரு பிளஸ் மைனஸ் விட்டுட்டானா இஸ் கோயிங் பேக், பின்னாடி போவான். பின்னாடி போகும்போது அந்த டைம் வந்து லேக் ஆயிரும், நிறைய மற்ற கொஸ்டின்ஸ்குள்ள டைம் லேக் ஆயிரும். அப்ப மற்ற கொஸ்டின் டைம் லேக் ஆகும்போது டென்ஷன் ஆகி அந்த கொஸ்டினும் சரியா பண்ணாம கூட சில பேர் வந்துருவாங்க. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து டென்ஷனும் ஒரு பெரிய டென்ஷன் தான் பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்னா சொல்ல டென்ஷன் தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. திருச்சியில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் வாசு, அவரிடம் பேசலாம். வாசு வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம், என்னோட டவுட் வந்து பயாலஜி குரூப்ல படிக்கிறேன். ஹலோ சொல்லுங்க வாசு, தொடர்ந்து பேசுங்க. அதாவது மார்க் நிறைய ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா அதிகம் ஸ்கோர் பண்ணணும்னா ஏற்கனவே பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா? சரி, அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதுங்களா, இல்ல புக் பேக் அந்த கொஸ்டின்ஸும் படிக்கணுங்களா, இல்ல வேற ஏதாவது மெட்டீரியல்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் படிக்கணுங்களா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் வாசு. அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் முதல்ல படிச்சுக்கிடுங்க. புக்ல உள்ள கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கிளீனா படிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, இந்த 8 1 மார்க் கொஸ்டினுக்கு மட்டும்தான் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். மற்றதெல்லாம் ஓகே பண்ணிக்கலாம். நீங்க தரவா இருந்தீங்கன்னா, நல்ல பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா சென்டம் வந்து ஒரு 180 190 மேல எடுக்கணும்னாலே புக் பேக் क्वेश्चंस வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சென்டம் அப்படிங்கும்போது அந்த 1 மார்க் क्वेश्चंसல தான் அவங்க வந்து ஓவர் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுதுன்னு சொல்லலாம். புதுச்சேரியில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் கோகுல், அவரிடம் பேசலாம். கோகுல் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ கோகுல் வணக்கம், சொல்லுங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருந்து எந்த மாதிரி 10 மார்க் क्वेश्चंस எல்லாம் வரும்? அது 8.6ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குறீங்களா, 8.6 அதுல இருந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் வரும். மீதி வந்து உங்களுக்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அப்புறமா ஹோமோஜெனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அப்புறமா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதுல எல்லாம் வந்து அதுல இருந்து ஒரு 10 மார்க் வரும் டோட்டலா பாத்தீங்கன்னா. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான क्वेश्चन சொன்னீங்க. இப்ப இந்த நீங்க பேசும்போது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு ஸ்டெப்ல தப்பு பண்ணிட்டானா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கப்புறம் பேக்வர்ட் போயிடுறாங்க, அதனால நிறைய லாக்கிங் இருக்கு அப்படின்னு எங்க அந்த மைனஸ் சைன் விட்டான்னு பாக்கும்போது அந்த மாதிரி சொல்லுங்க. அவன் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எக்ஸாம் அப்படின்னு போகும்போது அந்த 3 hours குள்ள அவங்களுக்கு அந்த ஸ்பீடும் வேணும், அக்யூரசியும் வேணும். அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு அவங்க அந்த ஒரு சாப்டரோ இல்ல ஒரு எக்ஸசைஸோ எடுத்தாங்கன்னா எவ்வளவு நேரம் அவங்க படிச்சாங்க, எவ்வளவு வாட்டி அந்த சம்ஸை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாங்கன்னா அவங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அந்த ரிவிஷன் பாக்கும்போது எப்படியும் ஒரு 5 or 6 டைம்ஸ் பண்ணாதான் அங்க போய் நல்லா கிளியரா பண்ண முடியும் நம்ம எக்ஸாம்ல. ஒரு யூனிட்க்கு இந்த டைம் இப்ப ஜனவரி வந்தாச்சு, இப்ப மார்ச்ல எப்படியும் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த 45 டேஸ்ல அவங்க மத்த சப்ஜெக்ட்ஸையும் படிக்கும் போது மேத்ஸ்க்கு ஆன் தி ஹோல் எவ்வளவு நாள் அவங்க கொடுக்கணும் சார்? அது இன் பிட்வீன் தான் அவங்க பண்ணணும். ஒரு டெய்லி வந்து ஒரு 3 to 4 hours மேத்தமேட்டிக்ஸ்க்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆட, வேற வழி இல்லை. பர் டே அவங்க 3 to 4 hours மேத்ஸ்க்காக செலவு பண்ணா மட்டும் தான் அவங்களால ஃபுல்லா கவர் பண்ண முடியும் இந்த 45 டேஸ் அப்படின்னு சொல்றீங்க. சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சாந்தகுமார், அவரிடம் பேசலாம். சாந்தகுமார் வணக்கம், வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. கம்பல்சரி क्वेश्चन பத்தி சொல்ல முடியுமா? சாந்தகுமார் உங்களுடைய கேள்வி என்ன தெளிவா சொல்லுங்க. கம்பல்சரி क्वेश्चन 10 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் எந்த ரெண்டு சாப்டர் கம்பைன் பண்ணி கேட்பாங்க மேக்ஸிமம்? அது வந்து சொல்ல முடியாது எப்படிங்கிறது. ஏன்னா சில நேரங்கள்ல மாத்தி கூட கேட்கலாம் உங்களுக்கு. இது சில நேரத்தில் டிஃபரெண்ட் இது மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ல இருந்து கூட வரலாம், வெக்டர்ல இருந்து வரலாம், இப்படி மாத்தி வரலாம் உங்களுக்கு. அது சொல்ல முடியாது. சரி, இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க 4 to 5 hours வந்து பர் டே அவங்க செலவு பண்ணணும் அப்படின்னு. இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜெனரலி மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்லாம் ஒரு சைல்ட் பிளே மாதிரி அவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈஸியா அவங்க சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர்ஸ் அதெல்லாம். அத முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாமா, இல்ல இந்த டிஃபரன்ஷியல் அனலிட்டிக்கல், இந்த டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி, இன்டெகிரல் கால்குலஸ் மாதிரியான ஹெவி சப்ஜெக்ட் முதல்ல போடலாம்? நல்லா போட்டு பார்த்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா அட்டெண்ட் பண்ணும்போது நல்ல ஃபீலிங் இருக்கும். சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் குணா, அவரிடம் பேசலாம். குணா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. குணா வணக்கம், சொல்லுங்க குணா. ஒன் வேர்ட்ல கன்ஃபியூஷன் சார், கன்ஃபியூஷன் இப்ப 1 மார்க் क्वेश्चंस அப்படிங்கும்போது இந்த 1 மார்க் क्वेश्चन சொல்லிருந்தீங்க இல்லையா, இப்ப இந்த இந்த 10 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 10 யூனிட்ஸ்லயும் இம்பார்ட்டன்டான ஃபார்முலா இருக்கும். அதை மட்டும் ஒரு சார்ட் மாதிரி போட்டு அதை மட்டும் பை ஹார்ட் பண்றது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு இம்பாக்ட் இருக்கும் அவங்களுக்கு அந்த 1 மார்க்? பேசிக்கலா அந்த 1 மார்க்ல உள்ள கொஞ்சம் பயம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு.
சீக்கிரம் அவங்க பண்ணலாம். இது வந்து வெறும் அந்த 12th போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஃபேஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த ஃபார்முலாவை மட்டும் அவங்க சார்ட் போட்டு பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க அட்டெண்ட் பண்ணக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அது நல்லா பண்ணலாம். ஏன்னா இப்ப AIEEE மாதிரியான AIEEE ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது மேத்ஸ் பேப்பர் வந்து ஒரு சிக்னிபிகன்ட் ரோல் ப்ளே பண்ண முடியும். இப்ப இந்த டே 1ல இருந்து ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு ஆம்பிஷியஸான ஸ்டூடெண்ட். சில பேர் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான சக்சஸ் டிப்ஸ் தான் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதான் 45 டேஸையும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, டெய்லி ஒரு 3 hours ஆவது நல்லா போட்டு பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பா. நிச்சயமா சார். மன்னார்குடியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஹசருதீன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஹசருதீன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் வால்யூம் நல்லா படிக்கலாமா, செகண்ட் வால்யூம் நல்லா படிக்கலாமா? அதுக்கப்புறம் நீங்க சொல்ற சாப்டர்னா தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க, தமிழ் மீடியத்துக்கும். எல்லா சாப்டருமே வந்து நம்ம முக்கியம் தான். நம்மளுக்கு சென்டம் எடுக்கணும்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு எல்லா சாப்டருமே நம்மளுக்கு முக்கியம் தான். ஃபர்ஸ்ட் வால்யூமும் செகண்ட் வால்யூம் முக்கியம். இதுல வந்து அதிகமா வர क्वेश्चंस பாத்தீங்கன்னா வெக்டர்ல 2 क्वेश्चन வரும். இல்ல நீங்க தமிழ்ல இத சொன்னீங்கன்னா இந்த நேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல தான் அத சொல்லிட்டு இருக்கேன். வெக்டர் அல்ஜிப்ரா அப்படிங்கறத நீங்க தமிழ்ல அந்த மாதிரி வெக்டர் தான். வெக்டர் இயற்கணிதம். இயற்கணிதத்துல வந்து ஒரு 2 क्वेश्चन வரும் உங்களுக்கு. இதுல வந்து பகுமுறை வடிவியல்ல வந்து 3 क्वेश्चन வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வகைக்கெழு சமன்பாட்டுல அதனுடைய பயன்பாடுல வந்து ஒரு 2 क्वेश्चंसல வந்துரும் உங்களுக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் அப்படி பாத்தீங்கன்னாலே உங்களால மார்க் நிறைய வாங்கலாம். புக் பேங்க், ப்ரீவியஸ் क्वेश्चन பேங்க், ஆமா, பிளஸ் அந்த புக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸர்சைஸ்ல இருந்து படிச்சாலே சென்டம் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிச்சயமா சார், இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம் பத்தி நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச். இந்த நிகழ்ச்சி எனக்கு இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே பேருந்து போக்குவரத்து எப்பொழுது தொடங்கப்பட்டது என்கிற கேள்விக்கு 1999 ஆண்டு பிப்ரவரி 19 டெல்லியில் இருந்து பாகிஸ்தானின் லாகூர் நகருக்கு பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன என்ற கேள்விக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65 ஆகும். உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62 என்றும், விசாரணை நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60 என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் எப்பொழுது அமலுக்கு வந்தது என்கிற கேள்விக்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் என்பது 2007 ஆண்டு முதல் அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்தில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களை பாதுகாப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக புதிய வாய்ப்புகள் பகுதிக்கு செல்லலாம். இந்தியா முழுவதும் ரயில்வே பணிகளுக்கு 26,500க்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அசிஸ்டன்ட், லோகோ பைலட் மற்றும் தொழில்நுட்ப பணிகளில் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தொழில்நுட்ப பிரிவில் டெக்னீஷியன், சிக்னல் GR2, டெலிகம்யூனிகேஷன் மெயின்டெனர், வயர்லெஸ் மெயின்டெனர், மோட்டோ டிரைவர், கார்பெண்டர், சிக்னல் GR3, பில்டர், பிளாக்ஸ்மித், பெயிண்டர் மற்றும் மெக்கானிக் ஆகியோர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். சென்னை, அகமதாபாத், அஜ்மீர், அலகாபாத், பெங்களூரு உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள ரயில்வே தேர்வு வாரியத்தால் அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. விண்ணப்பிக்கும் பிரிவுக்கு ஏற்றபடி 18 முதல் 30 வயதை கொண்டிருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு வயது வரம்பில் 5 ஆண்டுகள் சலுகை அளிக்கப்படும். இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 3 ஆண்டுகள் சலுகை வழங்கப்படும். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணிக்கு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் தேர்வு ஜூன் 15 நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 17 அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட ரயில்வே தேர்வு வாரியத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும்.